தமிழ் எழுத்தாளர், உருது கவிஞர். தமிழ் எழுத்தாளர், உருது கவிஞர், இதழாளர். மஹ்தி என்ற புனைப்பெயரிலும் எழுதிய சையத் அகமதின் 118வது பிறந்த நாள் 4/5/2024. மஹ்தி என்ற சையத் அகமது 4/5/1907 மதுரையில் பிறந்தார். இவரின் தந்தை பார்சி, உருது மொழிகளில் புலமைமிக்க சையத் அஸ்ரப். தாய் நவாப் முகமது அலி வாலாஜா வழிவந்த அசீசா பேகம். பள்ளி படிப்பு முடிந்ததும் 1928 போடிநாயக்கனூர் உயர்நிலைப் பள்ளியில் உருது ஆசிரியராக பணியாற்றினார். தீன் துன்யா, ஜமீன்தார் முதலிய இதழ்களில் உருது கட்டுரைகள் எழுதினார். பாரதி என்ற பத்திரிகையில் தமிழில் கதை கட்டுரைகள் எழுதினார். 1933 வெடிகுண்டு என்ற இதழை நடத்தினார். அந்த இதழ் விடுதலை உணர்வை தூண்டுவது கண்டு மிரண்ட ஆங்கில அரசு 5000 ரூபாய் ஜாமீன் கட்ட ஆணையிட்டது. ஜாமீன் கட்ட முடியாமல் பத்திரிகையை நிறுத்தினார். பின் சிட்டி கெஜெட் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். அதுவும் பொருள் பற்றாக்குறையால் தடைப்பட்டது. 1950 நவயுகம் என்ற பத்திரிகையையும் 1961 இஸ்லாமிய சோலை என்ற பத்திரிகையையும் நடத்தினார். எல்லாமே சில பதிப்புகளோடு நின்றுவிட்டன. வணிகத்தில் ஈடுபட்டார். எழுத்தார்வம் கொழுத்த லாபம் ஈட்டும் வியாபாரத்தையும் கொளுத்திவிட்டது. ஒரு வணிக நிறுவனத்தின் வாணிப பிரதிநிதியாக இருந்தார். அப்பொழுது மஹ்தி என்ற பெயரிலும் கதை கட்டுரைகள் எழுதினார். இவர் எழுதிய நூல்கள் ருசிய புரட்சி, இமயத்தின் சிரிப்பு, மாவீரர் கான்சாய், முதல் சுதந்திர வீரர் குஞ்சாரி மரைக்காயர், இஸ்லாமிய மார்க்க மேதைகள், தென்னிந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி பற்றிய நாமாண்ட தென்னகம் என்ற தொடரையும், ஆற்காடு நவாபுகள் ஆட்சி குறித்து ஆற்காடு நவாபுகள் என்ற நூலையும் தமிழில் முதலில் எழுதியவர் மஹ்தி என்ற சையத் அகமது. முன்சி என்ற புனைப்பெயரில் கலைமகள், கல்கி முதலிய இதழ்களில் சிறுகதைகள் எழுதினார். சென்னையில் துவக்கப்பட்ட முஸ்லிம் எழுத்தாளர் சங்கத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றார். 1974 நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் இவருக்கு பொற்கிழி வழங்கப்பட்டது. 2/8/1974 இறந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவரின் மகன்.